ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உறவில் 15வது அத்தியாயம் இன்னைக்கு தொடங்கவிருக்கும். அத்தியாயத்தின் தலைப்பு புருஷோத்தம யோகம். திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்தமூலமத சாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவேத். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஓர் அரச மரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். பொருளுரை. பக்தி யோகத்தின் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னர் வேதங்களை பற்றி என்ன கூறுகிறீர் என்று ஒருவர் வினவலாம். வேத கல்வியின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்று இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் ஏற்கனவே வேதங்களை அறிந்தவன். ஜட உலகின் பிணைப்புகள் ஓர் அரச மரத்திற்கு இங்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவனை பொறுத்தவரை அரச மரத்திற்கு முடிவே இல்லை. அவன் ஒரு கிளையிலிருந்து மற்ற கிளைக்கும் அதிலிருந்து வேறொன்றுக்கும் என தெரிந்து கொண்டுள்ளான். ஜட உலகம் எனும் இந்த மரம் முடிவற்றது. இந்த மரத்திடம் பற்றுதல் கொண்டவனுக்கு முக்தி பெற வாய்ப்பில்லை. ஒருவனை உயர்த்துவதற்கான வேத மந்திரங்கள் இம்மரத்தின் இலைகள் என்று கூறப்படுகின்றன. இதன் வேர்கள் மேல் நோக்கி வளர்கின்றன. ஏனெனில் இவ்வுலகத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அவை தொடங்குகின்றன. மாயையின் இந்த அழிவற்ற மரத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இதிலிருந்து அவன் வெளியேற முடியும். மீதி இருக்கிற பொருளுரையை அப்புறம் படிக்கலாம். முதல் 2 பற்றி மட்டும் இப்போ படிச்சிருக்கோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषण्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறதுக்காக. இங்கே வழக்கம் போல் பகவத்கீதையிலிருந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். புது அத்தியாயம் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். 15வது அத்தியாயம். இதுக்கு முந்தைய அத்தியாயம் 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள்னு கேட்டிருப்பீங்க. இதில் கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் மாம்சயோ விசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்தை தான் பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பகவான் என்ன சொல்கிறார்? பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவர்கள் ஜட இயற்கையின் இந்த முக்குணங்களை கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறாங்க அப்படிங்கிறார். இப்போ பக்தியின் மூலமாக இந்த பௌதிக உலகத்தின் பந்தத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது முந்தைய அத்தியாயத்தினுடைய முடிவான ஒரு கருத்து.
இப்போது இந்த அத்தியாயத்தில் பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலை வெட்டி வீழ்த்துவது, பற்றுதலிலிருந்து எப்படி விடுபடுறதுன்றதை விவரிக்கிறது. ஏன்னா பக்தி அப்படின்னாலே ஞானம், வைராக்கியம், இந்த ரெண்டும் நிஜ பக்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. வைராக்கியம் அப்படின்னா பற்றின்மை, இந்த உலகத்தின் மீதான புலனின்பத்தின் மீதான பற்றுதல் இன்றி இருப்பது தான் பக்தியில் நம்ம முன்னேறத்துக்கான சிறந்த வழி. இந்த உலகத்தின் மீதான பற்றோடு இருந்து கொண்டுட்டே நம்ம பக்தியில் முன்னேறதுன்றது சாத்தியமில்லாத விஷயம். அதனால் பக்தி தான் தீர்வு, பக்தி தான் முடிவு. அப்போ அந்த பக்தின்னா பக்தி பண்ணணும் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தின் மீதான புலனின்பத்தின் மீதான பற்றுதல் இன்றி இருக்கணும். அப்போது இந்த அத்தியாயத்தில் இந்த பௌதிக உலகன்றது என்ன, இந்த பௌதிக உலகத்தின் மீது எப்படி பற்றுதல் உண்டாகிறது, அந்த பற்றுதலை வெட்டுறதுக்கு, அந்த பற்றுதலிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, அந்த பற்றுதலிலிருந்து விடுபட்டவர்களுடைய அறிகுறிகள் என்ன, இது போன்ற பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படவிருக்கு. ஸோ இந்த முதல் ஸ்லோகம் இந்த பௌதிக உலகம் என்பது என்ன அதை பற்றி விவரிக்க தொடங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகத்தினுடனான பற்று எப்படி நம்ம விரிவடைகிறோம், எப்படி இந்த பற்றுதல் நம்மளை இந்த உலகத்திலேயே பந்தப்பட வைக்கிறது, அந்த பற்றுதலிலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது போன்ற விஷயங்கள் விவரிக்கப்படும் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில். ஸோ இப்போ இந்த முதல் ஸ்லோகம் இந்த பௌதிக உலகம்ன்றது என்ன அதை பற்றி விவரிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன சொல்கிறார் பகவான், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்கள் இலைகளாகவும் கொண்ட ஒரு அரசமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. வேர்கள் மேல் நோக்கியும், ஊர்த்வ மூலம், மூலம்ன்றது வேறு, ஊர்த்வ அப்படின்னா மேலே, நம்ம போடுற இந்த நாமம் இருக்கு இல்லையா, இது ஊர்த்வ புன்ற அப்படின்னு சொல்கிறோம், கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய நாமம். ஸோ இந்த மாதிரி ஊர்த்வ அப்படின்னா மேலே, மூலம் வேர்கள் மேல் நோக்கியும், அத சாக்கம் கிளைகள்லாம் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. ஊர்த்த மூலம் அத்த சாக்கம்ன்ற இந்த மரத்தை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன், இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் இங்கே ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். சில பிரபுபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் வேதத்தை அறிந்தவர்கள். ஏன்னா வேதத்தின் சாரம் கிருஷ்ணர் தான். வேதைச சர்வைர் அகம் வேத வேத வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு இதே அத்தியாயத்தில் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போது வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணர் தான் அப்படின்னா, அப்போது பக்தர்கள் கிருஷ்ணரை அறிந்தவர்கள் இல்லையா? கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணரை அறிந்தவர்கள், அப்போ அவர்கள் வேதங்களை அறிந்தவர்கள் தான். வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய நோக்கம் கிருஷ்ணரை அறிவது. அப்போது பக்தர்களுக்கு கிருஷ்ணரை தெரியும், கிருஷ்ணரை தெரிஞ்சால் அப்போ அவங்க வேதங்களை அறிந்தவர்கள் இல்லையா? பொதுவாக வேதம் படித்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முயற்சிப்பாங்க, இது உல்டாவாக இருக்குது. வேதம் படித்தும் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பக்தியில் ஈடுபட்டு பக்தனாக இருந்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் பக்தி. வேதம் முழுக்க கரைச்சி குடிச்சிட்டு ஒருத்தர் பரபிரம்மன்னா என்ன, பூரண உண்மைன்னா என்னென்னு தெரியாமையே இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிருஷ்ணரை அறிவது வெறுமனே புத்தகங்களை படிக்கிறதுனால மட்டும் கிடையாது. கிருஷ்ணரை அறிவதற்கு கிருஷ்ணரால் வழங்கப்பட்ட சில வழிமுறைகள் இருக்குது. ஒரு குருவை அணுகி அந்த குரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையில் வரக்கூடியவராக இருக்கணும்.
அவர் தான் உண்மையை உணர்ந்தவராக இருக்க முடியும். அவரிடத்தில் தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா. ஸோ அந்த குரு நமக்கு உண்மையை விளக்கக்கூடியவர். ஆனால் அவரை எப்படி நம்ம அணுகணும்? அடக்கத்தோடு, பணிவோடு, கேள்விகள் கேட்டு, சேவை புரிந்து நம்ம அவர்கிட்ட இருந்து உண்மையை அறிய வேண்டும். அப்போது இன்றைக்கி இந்த கலியுகத்தில் பெரிய வேதம் படித்த பண்டிதர்கள்லாம் அதிகம் கிடையாது. சில பேர் அங்கே இங்கே இருக்கலாம். முன்பெல்லாம் நிறைய பேர் வேதம் படித்தவர்கள், வேத பண்டிதர்கள் இருந்தாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் துரதிர்ஷ்டவசமாக வேதம் படிக்கிறதுனாலேயே நம்ம பூரண சத்தியத்தை, பரம உண்மையை அறிந்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவ்வளோ எளிதானது கிடையாது. பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் சொல்கிறார், பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்ம சுதுர்லபா. பல பல ஜென்மங்களாக, பகுநாம் ஜன்மனாம், பகு அப்படின்னா பல 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 ஜென்மங்களாக ஞானத்தை வளர்த்து கொண்டவன் ஒரு ஞானி. வேதம் படிக்கிறவங்க, பூரண உண்மையை அறிய முயற்சிக்கக்கூடியவர்கள் பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அவங்க வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே வாசுதேவர் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களுக்கு எவ்வளோ காலம் ஆகுது? பல பல ஜென்மங்கள் ஆகிறது அப்படிங்கிறார். ஆனால் பக்தர்களுக்கு அப்படி கிடையாது. வைஷ்ணவருடைய கருணையால், குருவுடைய கருணையால், கிருஷ்ணருடைய கருணையால் அவங்களால ரொம்ப எளிதாகவே, மிக விரைவிலேயே, ஒரே வாழ்க்கையில் அவங்க கிருஷ்ணரை உணர்ந்து, கிருஷ்ணரிடத்தில் முழுமையாக சரணடைந்து, அவங்க பூரண உண்மையை அறிந்து இந்த பௌதிக பந்தத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறாங்க. பல பல ஜென்மங்கள் எடுக்கணுன்றது கிடையாது. பிரபுபாதர்கிட்ட ஒரு முறை பக்தர்கள் கேட்டாங்க, பிரபுபாத் சரணாகதி அடையிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? பிரபுபாத் சொன்னார், 1 செகண்ட், ஒரு நிமிஷம், ஒரு வினாடி போதும் அப்படிங்கிறார். ரொம்ப காலமெல்லாம் தேவையில்லை. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், நம்ம அவருடைய நித்தியமான சேவகன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிடையாது. அப்போ சரணடைய வேண்டியது தானே. ஆனால் அவ்வளோ எளிமையான விஷயந்தான். ஆனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது வேறு ஏதோ விஷயம் இருக்குது பின்னாடி. அதுதான் இந்த பௌதிக பற்று, புலனின்பத்துக்கான ஆசை. அதை தான் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. எப்படி அதிலிருந்து விடுபடுறது, எப்படி பற்றின்மையை வளர்த்து கொள்வது. ஸோ அதனால் சில பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், ஜடவுலகின் பிணைப்புகள் ஒரு அரச மரத்திற்கு இங்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வரை இருப்பவனை பொறுத்தவரை அரச மரத்திற்கு முடிவே இல்லை. ஏன்னா இதனுடைய இலைகள், கிளைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இது எங்கே தொடங்குது, எங்கே முடியுதுன்றதே தெரியல. ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவன் எப்போ இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படின்றதே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அநாதி கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ முதல்ல அவன் இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படின்றத அவ்வளோ எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாது. அப்போ எத்தனை ஜென்மங்களாக, என்னென்ன உடல்களில், எத்தனை பிறவிகளில், எந்தெந்த லோகங்களில், எந்தெந்த பிரபஞ்சத்தில் எப்படியெல்லாம் இருந்தான், இதெல்லாம் அவ்வளோ எளிதான விஷயமே கிடையாது. ஸோ அப்போ ஆதி எங்கே அந்தம் எங்கேன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான, இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா, அந்த மரத்தோட வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பரவி இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எங்கே எது வரைக்கும் இருக்குன்றத அவ்வளோ எளிதாக தெரிஞ்சிக்க முடியாது. சில சமயத்தில் ரொம்ப பெரிய மரமாக இருந்ததுன்னா கிலோமீட்டர் கணக்கில் கூட அதனுடைய வேர் பரவும். ஸோ அந்த மாதிரி
இங்கே இந்த அஸ்வத்த மரம், அரச மரத்தை ஒப்பிடப்படுது. இப்போது சில பிரபாதரை தொடர்ந்து சொல்கிறார் இங்கே பொருளுரையில், இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையினை புரிந்து கொள்ளுதல் அவசியம். முந்தைய அத்தியாயங்களில் பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான பற்பல வழிமுறைகள் விளக்கப்பட்டன. மேலும் பரமபுருஷருக்கான பக்தி தொண்டே மிகச்சிறந்த வழி என்பதையும் 13ஆம் அத்தியாயம் வரை நாம் கண்டோம். பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கை ஜட செயல்களில் பற்றில்லாமல் இருப்பதும் இறைவனுடைய தெய்வீக தொண்டில் பற்றுதல் கொள்வதும் ஆகும். ஜட உலகின் மீதான பற்றுதலை முறிக்கும் வழிமுறை இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் விவரிக்கப்படுகின்றது. ஜடவாழ்வின் வேரானது மேல்நோக்கி வளர்கின்றது. இந்த வேர் மொத்த ஜட வஸ்துக்களிலிருந்தும், அதாவது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து தொடங்குகின்றது என்று பொருள். அங்கிருந்து பிரபஞ்சம் முழுவதிலும் விரிவடைகின்றது. விரிவடையும் கிளைகள் பல்வேறு கிரக அமைப்புகளை குறிக்கின்றன. அதன் பழங்கள் உயிர்வாளிகளின் செயல்களான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை குறிக்கின்றன. ஸோ இப்போது சில பிரபுபாதர் இந்த அடுத்த பத்தியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தி தொண்டு அப்படின்றது கிருஷ்ணர் மீதான பற்றுதலை வளர்த்து கொள்ளணும் ஒரு பக்கம். அதே சமயத்தில் இந்த பௌதிக புலனின்பத்திற்கான இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலை கைவிடணும். ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கணும். இதை விட்டுட்டு அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சில சமயத்தில் சிலர் நினைப்பாங்க. பிரபு கொஞ்சம் ஒரு 3 மாதம் பிரபு ரொம்ப சிக்கலில் இருக்கேன், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் பிரபு. அது சரி பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் உண்டு பக்தி உண்டுன்னு இருந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் பிரபு, எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு எல்லா சமயத்திலும் யாராவது ஒரு பக்தர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த 3 மாதமோ 6 மாதமோ முடிவுக்கு வரதே கிடையாது. அதுதான் பௌதிக உலகம், அதுதான் பௌதிக பற்று. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக பற்றி இந்த நீட்டிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் நம்ம கிருஷ்ணர் மீதான பற்றை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கணும். கிருஷ்ணர் மீதான பற்று வளர வளர தான் இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்று நமக்கு குறையும். உயர்ந்த சுவை கிடைக்க கிடைக்க தான் தாழ்ந்த சுவையின் மீதான பற்று நமக்கு போகும். பிரபு என்ன பிரபு இது கொடுத்தா அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ சுருக்கமாக, என்ன இது கழட்டி போடுங்க அப்படின்னா உடனே மகாவிஷ்ணு நினைக்கிறேன், என்னடா இது ப்ரோக்ராமில் எல்லோரும் முன்னாடியும் இங்கே லேடிஸ்லாம் இருக்காங்க, இப்படி சொல்லிட்டாரே. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், தயங்குறார், கழட்டி போட மாட்டேங்கிறார் பாருங்கள். ஆனால் இப்போது புத்தம் புது கொடுத்தா அவருக்கு பிடித்த நேரத்தில் அழகாக பெர்ஃபெக்டாக அவருக்கு பொருந்துகிற மாதிரி சைஸில் ஒன்று முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு இது உங்களுக்கு தான் அப்படின்னா, இது என்ன கலட்டுறது என்ன பிறகுனா கிழிச்சே எறிஞ்சிட்டு போட்டுக்கிற பிறகு. எனிவே இது பழசு தானே இல்லையா? வித்தியாசம் பாருங்கள். முதல்ல அதே குர்தா தான் அவர் கலட்டுறதுக்கே யோசித்தார். ஆனால் இப்போது கிழிச்செறிய கூட தயாராக இருக்கிறார். காரணம் என்ன? அதை விட பெட்டரான ஒன்று கிடைச்சிருக்கு, சிறந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது, அது உறுதியாகிடுச்சு. இப்போது இதே விஷயந்தான், இதே கொள்கையை நம்ம பகவானிடத்துலையும் செயல்படுத்தணும். இந்த பக்தியில் கிருஷ்ணர் மீதான பற்றை வளர்க்க வளர்க்க தான், பக்தர்களுடைய சங்கம் வளர வளர தான், பக்தியின் மீதான சுவை நமக்கு அதிகமாக தான் நம்ம பௌதிக பற்றுதலிலிருந்து விடுபட முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு பக்தரை நான் சொல்கிறேன், ஏன்னா அவர்
ஆரம்ப காலத்தில் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். நான் வந்து இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வரத்துக்கு ஒரு விதத்தில் காரணம்னே கூட சொல்லலாம். அதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப உதவியாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், சேலம் இஸ்கானில் வந்து பக்தர்கள் வந்து ஐரோப்பா நாட்டிலேருந்து வந்த பக்தர்கள் தான் இங்கே இஸ்கானை தொடங்கினாங்க. அவங்க தொடங்கும் போது எல்லாமே அவங்க வெளிநாட்டுக்காரர்கள். அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மொழி தெரியும், இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியும். அவங்களும் ஆங்கிலம் படித்தவங்க கிடையாது பெருசாக. இருந்தாலும் இங்கே சர்வைவலுக்காக ஆங்கிலம் கற்றுக்கிட்டவங்க. எனக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியாது. ஸோ இப்போது பக்தியிலே ஆர்வம் இருக்குது. இப்போ பக்தி வந்து எப்படி கற்றுக்கிறது? இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியுது, எனக்கு தமிழ் தெரியுது. நம்ம வந்து பரஸ்பரம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். நமக்கு இது எப்படி அது எப்படின்னு இங்கே கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லவோ அல்லது நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லவோ முடியும். அது எளிதான ஒரு விஷயம். ஆனால் மொழி தெரியாத 2 பேர் அந்த பக்தியை பற்றி பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அப்போது அந்த நான் யாரை குறிப்பிடணும், அந்த பக்தர் வந்து அவர் நல்ல படித்தவர், ஆங்கிலம் தெரிஞ்சவர். பக்தர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் எனக்கு மொழிபெயர்ப்பார். அவங்க என்னெல்லாம் அறிவுரைகள் கொடுக்குறாங்களோ, வழிகாட்டுதல்கள் கொடுக்குறாங்களோ, அவர் மொழிபெயர்த்து எனக்கு தமிழில் சொல்லுவார். நான் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதை வந்து அவங்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த கேள்வியை கேட்பார். ஸோ இந்த மாதிரி அந்த பக்தர் வந்து ரொம்ப நல்ல உற்சாகத்தோடு இருந்தார். எனக்கு பயங்கரமான உற்சாகம் கொடுத்தார். இந்த பக்தி கொஞ்சம் தீவிரமாக எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்தார். அவர் அதுக்கு முன்னாடி திருமணம் ஆகாதவராக இருந்தார். அப்புறம் திருமணமானது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு ஆசை, நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அதை வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தணும், நம்ம வந்து கோயில் சேவைக்கு பயன்படுத்தணும், நம்ம வந்து பக்தர்களுக்கு உதவி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நிறைய ஆசை, நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரே சமயத்தில் 2-3 திட்டங்களை வச்சுட்டு அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு ஏதோ செய்வார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு எந்த திட்டம் போட்டாலும் அது வந்து அவ்வளோ சக்ஸஸாக வரும். ஆனால் வந்து அவரால் சும்மா வாழ்க்கையை வந்து சர்வைவலுக்காக மட்டும்தான் கொஞ்சம் பணம் கிடைக்கும். அவர் வந்து அது பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலாம் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்ப வந்துகிட்டே இருந்தது. பக்தர்கள் வந்து ஆரம்பத்தில் அவர் ரொம்ப உற்சாகமாக பயிற்சி செய்கிறதுனால பக்தர்கள் எப்போவுமே அவர் கூட தொடர்பிலேயே இருப்பாங்க. அவர் நிறைய பக்தர்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கார், நிறைய சேவையும் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் பக்தர்கள் அவரோட தொடர்பிலே இருந்துகிட்டே இருப்பாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிகழ்ச்சிக்கு வாங்க, விழாவில் வந்து பங்கெடுத்துக்கோங்க, வந்து இந்த சேவை பண்ணுங்கள், அந்த சேவை பண்ணுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய ஆசையை வளர்த்துக்க இங்கே பக்தர்களுடைய சங்கம் குறைஞ்சிட்டே போச்சு. பக்தர்கள் எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட அவரால் வரவே முடியல. அதுக்கப்புறம் கேட்கும்போதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் பிரபு இந்த ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இந்த திட்டம் மட்டும் சரியாக நிறைவேறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வேலையே செய்ய வேண்டியது கிடையாது. மீதி இருக்கிற வாழ்க்கை முழுக்க நான் வந்து சும்மா உட்காந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஏதாவது சிம்பிளாக வேலை செஞ்சால் போதும், அதுக்கான திட்டம் வச்சுருக்கேன், அது செயல்பட்டுனா போதும் அப்படிம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட போனோம்னா அப்போவும் புதுசாக ஒரு திட்டம் சொல்லுவார். இங்கே பாருங்கள் பிரபு, இதுதான் இப்போ என்னோடய திட்டம், இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ பணம் வந்ததுன்னா நான் இவ்வளோ பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பணம் வந்து வட்டி வரும், இவ்வளோ பணம், இது ஒரு கால்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட. ஒரு திட்டம் போட்டுகிட்டே இருப்பார். கடைசியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறது போல அவர் நமக்கு வந்து அவரோட திட்டத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இருந்தாலும் சரி,
இவர் பக்தியில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தால் பரவாயில்லை, ஆர்வமும் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பக்தர்கள் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே அந்த 3 மாதம் 6 மாதம் திட்டம் 23 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இன்னமும் 23 வருஷம் ஆகியும் அந்த திட்டம் நிறைவேறினது கிடையாது. இது ஏதோ என்ன ஒரு கதையாக கற்பனை பண்ணி சொன்ன விஷயம் கிடையாது, உண்மை. பக்தரை பேரை சொல்ல விருப்பப்படலை, இருந்தாலும் இது உண்மை, இது நடந்துகிட்ருக்கிற விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், கிருஷ்ணரை விட ஒரு உயர்ந்த விஷயம் இருக்குது, கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியும், அதை செஞ்சிட முடியும், கிருஷ்ணருடைய அருள் இல்லாமல் கிருஷ்ண பக்தி தவிர்த்து நம்ம எதையாவது செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செய்து கைவிட்டுடுங்க. ஏன்னா இந்த கதை சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இருக்கலாம், மேபி ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி ஏதாவது திட்டம் வச்சு செஞ்சுருக்கலாம், அவங்க திட்டம் நிறைவேறியிருக்கலாம், அதுக்கு அவங்களுடைய கர்மா ஒத்துழைச்சிருக்கலாம். ஏன்னா ஆனால் எல்லாருக்கும் அது அப்படி ஒத்துழைக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நமக்கு நம்முடைய கர்மா ஒத்துழைக்கலை, இறைவனுடைய கருணை இல்லை, இறைவன் அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன தான் தலைகீழாக உருண்டு பரண்டாலும் என்ன பண்ணாலும் நடக்காது. என்ன நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்க தான் செய்யும். ஏன்னா அது நல்லதோ கெட்டதோ. அப்போ நம்ம இறைவனை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்ம முன்னேறத்துக்கு மட்டும்தான் நம்முடைய முதன்மையான முயற்சியாக இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த முயற்சியில் முன்னேற இந்த உலகம்ன்றது என்ன, பகவான் யார், இந்த உலகத்துடனான நம்முடைய உறவு என்ன, இதெல்லாம் நமக்கு இன்னும் தெளிவு பெறும். அப்போ இந்த உலகத்தின் மீதான பற்று நமக்கு குறையும், தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் தற்காலிகமானது, இது நிலையில்லாதது, இங்கே எதுவும் நம்மளால் அனுபவிக்க முடியாதுன்ற உண்மையை இன்னும் நம்ம உணராமல் இருக்கோம். அதனால தான் திரும்ப 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 அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பிரபுபாதர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பௌத்திக உலகம் மிகப்பெரிய மாயை, இங்கே யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது, இங்கே அதி தெய்வீக அதி ஆத்மிக அதி பௌதிக கிளேஷங்கள் இருக்குது, ஜன்மம் மிருத்யு ஜராவியாதி துன்பங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பண்ணுனா காசு வரும், இது காசு கிடைச்சதுன்னா நம்ம இப்படி இருக்கலாம், கார் வாங்கிடலாம், வீட்டை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இதை பண்ணிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி திட்டத்து மேலே திட்டம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம போட வேண்டிய திட்டம் என்ன அப்படின்னா, எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது, எப்படி நான் இந்த அரிதாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை கடைசி வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்வது அப்படின்ற அந்த திட்டத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் சிறந்தது நமக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், அதை சார்ந்து ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்க உரைகள் மிக மிக உன்னதமான வழிகாட்டுதல்கள். அதை நம்ம தீவிரமாக பயிற்சி செய்ய முயற்சித்தாலே நம்ம மிக எளிதாக இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலை கைவிட முடியும். அதே சமயத்தில் கிருஷ்ணன் மீதான பற்றுதலை வளர்த்து கொள்ளவும் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அதை உணராமல் திரும்ப திரும்ப நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்மளாக ஒரு என்னால் முடியும்னு நினைக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் நம்மகிட்ட நெருங்க மாட்டார்.
ஓகே, நீயா முயற்சி பண்ணுறியா? நான் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், கை குடிச்சு தூக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு நெருங்கி வரார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானாக ட்ரை பண்ணுறேன், நான் இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன் மேலே வரத்துக்கு. பிடிச்சி தூக்குனாலே நம்ம போகிறது கஷ்டம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்மளாவே மேலே போயிடலாம் அப்படின்னு நம்மளாக முயற்சி பண்ணுறோம். அப்போது அது வரைக்கும் கிருஷ்ணன் ஓகே ட்ரை பண்ணு, பார்த்துட்ரு, அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். மகாபாரதத்தில் திரௌபதியை சபையில் எல்லாரும் முன்னாடியும் தொழில் உரிந்து மானபங்கப்படுத்தின கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தொடர்பாக நமக்கு என்ன விவரிக்கப்படுது அப்படின்னா, ஆரம்பத்தில் துச்சாசனன் திரௌபதியோட புடவையை பிடிச்சி உருவும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னை மறைச்சிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. முதல்ல புடவையை உருவ விடாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தன்னை மறைச்சிக்க முயற்சிக்கிறாங்க. சில வினாடிகள் அவங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அது முடியலேன்னு தெரிஞ்ச போது இந்த கையை தூக்கி கோவிந்தா நீங்கள் தான் காப்பாற்றணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கையை தூக்கி சரணடைகிறாங்க. உடனே கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுக்குறார் அந்த க்ஷணமே. இதுதான் உண்மை. நம்ம கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணருடைய உதவியை நாடி அணுகிற வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஓகே, நீ ஏதோ பண்ண முயற்சிக்கிறியா, பண்ணிட்டுரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளால் இங்கே ஒன்றுமே தனித்து பண்ணிட முடியாதுன்றதை நம்ம உணர்றது கிடையாது. ஸோ அதனால் இங்கே இந்த அஸ்வத்தம் அப்படின்ற இந்த அரச மரம் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அஸ்வத்தம் அப்படின்ற இந்த வார்த்தையை சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்களில் ஒருத்தர், இலக்கண ரீதியாக அந்த ரெண்டாக பிரிக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை ஸ்வத அப்படின்ற 2 வார்த்தையாக பிரிக்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தையை பிரித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டதுன்றதை அந்த விளக்கத்தில் சொல்கிறார். பக்தனை பொறுத்த வரைக்கும் இந்த பௌதிக உலகம் நிலையில்லாத ஒன்று. அப்படின்னா பக்தன் இந்த உடலை விட்ட பிறகு அவன் ஆன்மீக உலகத்துக்கு போயிட போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த உலகம் இருக்க போகிறது கிடையாது, அவனுக்கானது கிடையாது. ஸோ அஸ்வத அப்படின்ற இந்த 2ஆக பிரிக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைக்கு இருக்காது அப்படின்ற அர்த்தம் கொடுக்குறார். நாளைக்கு இருக்காது அப்படின்னா இது நிலையில்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். இது நிலைச்சு இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்குறார். ஸோ பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அது நிலைச்சு இருக்காத ஒரு விஷயம். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது புரிஞ்சுக்கிறது. ஏன்னா பக்தர்கள் அவங்க இந்த உடலை விட்ட பிறகு ஆன்மீக உலகத்துக்கு போயிட போகிறாங்க. ஆனால் அபக்தர்களுக்கு எப்படி? அவங்களுக்கும் இது நிலையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அபக்தர்கள், பக்தர் அல்லாதவர்கள், பௌதிகவாதிகள் இந்த உலகத்தின் மீதான பலவிதமான பற்றுதல்களை வளர்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டு மேலே, குடும்பத்து மேலே, அவங்க சொத்துக்கள் மீது, இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள் மீதான பற்றை வளர்த்துக்கிறாங்க இல்லையா? அந்த பற்றுதலும் என்ன ஆகிறது? காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுது. அப்போ அதுவும் நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த பௌதிக உலகம் எப்படி? நிலையில்லாத ஒன்று, நாளைக்கு இல்லாத போகக்கூடிய ஒரு விஷயம். அது பக்தர்களுக்கும் சரி, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் சரி. ஸோ அஸ்வத்தன்ற அந்த வார்த்தையில் இப்படி ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாரு. அதே சமயத்தில் இங்கே அவ்யயம்ன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. இப்போ பக்தர் அல்லாதவர்களுக்கு, பௌதிகவாதிகளுக்கு அவங்க பற்று வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அழிந்து போகிறதே ஒழிய அவங்களுக்கு இந்த உலகம் நிலையானது தான். ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு வெளியேற போகிறது கிடையாது, அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்றத இந்த அவ்யயம்ன்ற வார்த்தை சொல்கிறதாகவும் வளர்க்குறார்.
ஸோ இந்த அஸ்வத்தா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் விளக்கக்கூடிய விஷயம் இது. இன்னும் கொஞ்சம் பொருளுரை இருக்குது, மீதி படிக்கலாம். அடுத்ததாக, கிளைகள் கீழும் வேர் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை. இருப்பினும் இது போன்று ஒன்று உள்ளது. அத்தகு மரத்தினை நீர்த்தேக்கத்தின் அருகில் காண முடியும். கரையில் இருக்கும் மரங்கள் தங்களது கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயும் நீரில் பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். வேறு விதமாக கூறினால், ஜட உலகம் எனும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். மரத்தில் பிம்பம் நீரில் அமைந்திருப்பதைப் போல ஆன்மீக உலகில் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது. பிம்பமான ஜட ஒளியின் மீது விஷயங்கள் அமைந்திருப்பதற்கான காரணம் ஆசையே. ஜட வாழ்விலிருந்து வெளியேற விரும்புபவன் அவற்றின் ஆய்வறிவின் மூலம் அந்த மரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதன் பின்னர் இம்மரத்துடனான உறவை அவனால் துண்டிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி. இங்கே பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கான சாரமே இங்கே தான் சொல்கிறார். இப்போ இந்த ஊர்த்த மூலம் அத்தா சாக்கம், வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய மரத்தை இங்கே பிரபுபாதர் விவரிக்கிறார். ஒரு நீர்த்தேக்கம், ஒரு குளம், ஒரு குட்டை அல்லது ஒரு ஆற்று பகுதியில் அதனுடைய கரையில் ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அதனுடைய பிம்பம் தண்ணியில் தெரியும் இல்லையா? தண்ணியில் தெரியும் போது அது எப்படி தெரியும்? தலைகீழாக தெரியும். கிளைகள்லாம் கீழேயும் வேறு மேல் நோக்கியும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போது இந்த பிம்பம் எப்படி வருது? அது சுதந்திரமானதா, தனித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? கிடையாது. உண்மையான ஒரு மரம் இருக்கிறதுனால தான் அந்த பிம்பம் இங்கே தெரியுது. ஸோ இப்போ இந்த பௌதிக உலகம் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் அப்படின்னா, அப்போ உண்மையான உலகம் ஒன்று இருக்குது, அதனுடைய பிம்பம் இந்த பௌதிக உலகம். இப்போ உண்மையான உலகத்தில் இப்போ ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் இப்போ நம்ம அதனுடைய பிம்பத்தை தண்ணியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த மாமரத்தில் மாங்காய் இருக்குது, மாம்பழங்கள் இருக்குது, அதை பறித்து நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் இந்த பிம்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும் இல்லையா? அதில் 100 மாம்பழம் இருக்குன்னா இங்கேயும் அப்படியே 100 மாம்பழம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இங்கே நம்ம சுவைக்க முடியாது. அதுதான் பௌதிக உலகம். இந்த உலகத்தில் உறவுகள் இருக்கிற மாதிரி தெரியும், அன்பு இருக்கிற மாதிரி தெரியும், நமக்கு சொத்து இருக்கிற மாதிரி தெரியும், நண்பர்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே எதுவும் நிலையானது கிடையாது, எதுவும் உண்மையானது கிடையாது. உண்மையானது கிடையாது அப்படின்னா எல்லாமே தற்காலிகமானது. மாயாவாதிகள் சொல்கிற மாதிரி பிரம்ம சத்திய ஜகத் மித்தியன்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. மாயாவாதிகள் என்ன சொல்கிறாங்க? இந்த உலகமே பொய்யானது, இங்கே எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பேசுகிறதும் கூட பொய் தான். ஏன்னா நீ இந்த உலகத்துலேருந்து தான் பேசுகிற, அதுவும் உண்மை கிடையாது. எல்லாமே பொய் அப்படின்னா அப்போ அதுவும் தானே பொய். அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. இது நிலையில்லாதது, எதுவும் நிலைத்திருக்க போகிறது கிடையாது. இந்த உடலை அடையிறதுக்கு முன்னாடியும் நமக்கு உடல் இருந்தது. அது என்ன உடல்னு கூட நமக்கு தெரியாது. அந்த உடலுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இப்போ என் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம அன்பு இருக்கிறதா பேசுகிற நம்ம, போன பிறவியில் உனக்கு அப்பா அம்மா இருந்தாங்களே, அவங்க யாருன்னு கூட தெரியாமல் இப்போ இருக்கே, அவங்க மேலே உனக்கு அன்பு இல்லையா? போன பிறவியில் இப்போ உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா சொல்ல வர, யாருன்னு கூட தெரியாமல் மறந்துருக்கிறீங்க. அங்கே அப்போ எங்கே போச்சு அந்த அன்பு? பிரபுபாதர் சொல்கிறார், பஞ்சஸ்ரோதம் வனம் ரஜேத்
50 வயசு ஆனால் வனப்பிரஸ்த வாழ்க்கை எடுத்துக்கணும். என்ன, வீட்லேயே குடும்பம்னு இருந்துகிட்டு இருக்காதீங்க. வாங்க பகவான் சேவைக்காக அர்ப்பணம் பண்ணு. என்ன பண்ணுறது பிரபு, மனைவி இருக்காங்க பிரபு, வீடு இருக்குது பிரபு, யார் பார்த்துக்குவாங்க பிரபு? எப்போ உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தது? பிரபா சொல்கிறார், பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. பறவைகளுக்கு குடும்பம் இல்லையா? அது வீடு கட்டுறது இல்லையா? எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி பிறவிலே நம்ம எல்லாருக்குமே எல்லாமே இருந்தது தான். ஆனால் இப்போ இருந்ததுன்றதை தெரியாத அளவுக்கு மறந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிறது மேலே மட்டும் ஏன் இவ்வளோ பற்றோடு இருக்கணும்? இது நாளைக்கு நம்ம எல்லாரும் மறந்துட்டு போய் போகிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இது மீதான அந்த பற்று இல்லாமல் போகும். அது தெரிகிற வரைக்கும் நம்ம ஒருவேளை சந்தோஷம் கிடைச்சிருமோ, ஒருவேளை நம்ம அதை அடைஞ்சால் இப்படி இருக்கலாமோ, இது கிடைச்சதுன்னா அப்படி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பௌதிக உலகம் அப்படின்னாலே ஏக்கமும் கவலையும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ந சோச்சதி ந காங்க்ஷதி பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. பிரம்மபூத்த நிலையை அடையிற வரைக்கும் இந்த ஏக்கத்துக்கும் கவலைக்கும் கட்டுப்பட்டவனாக தான் இருந்தாகணும். ஏக்கம்ன்றது இல்லாததுக்காக ஏங்குறது. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா, எனக்கு மட்டும் ஒரு வீடு கட்டிட்டுனா, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா, 5 வருஷமாக பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒரு 50 லட்சம் இருந்ததுன்னா ஒரு 40 லட்சம் கடன் இருக்குது, எல்லாம் கட்டிட்டு ஒரு 10 லட்சத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிட்டு செட்டில் ஆகிடுவேன் இல்லையா? இது மாதிரி ஆயிரம் கனவுகள். இதுவரை ஏக்கம்தான். இந்த ஏக்கம் எல்லாம் நிறைவேறதா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நிறைவேறாத போதே இவ்வளோ ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அதை வளர்த்துக்கிட்டே போகிறோம். வேறு இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? இழந்ததை நினச்சி கவலைப்படுறோம். வயசானவங்கெல்லாம் பாருங்கள், நான்லாம் வயசாக இருக்கும்போது உன்னை மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்தால் தெரியுமா? இல்லையா? வீட்டில் கேட்டிருப்பீங்க, வயசானவங்கலாம் எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உன் வயசில் இருக்கும்போது நான்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படிம்பாங்க. மணிக்கணக்கில் அப்புறம் கதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏக்கம் கவலை இந்த பௌதிக உலகத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஆத்மாவான நமக்கு ஆனந்தத்தை மட்டுமே சுவைக்க வேண்டியவர்கள். அதுவே போதும். நமக்கு வேறு எதையும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஏக்கம் கவலை எல்லாம் நமக்கான விஷயமே கிடையாது. ஆனால் நம்மளாக அதை பிடிச்சிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தூண்னு வச்சுக்கோங்க. இறுக்கி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுடு எப்படியாவது என்னை விட்டுடு அப்படின்னு தொண்டை கிளியை கத்துறோம். அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். அதுவாக உன்னை பிடிச்சிட்ருக்கு, நீ தான் அதை பிடிச்சிட்ருக்க. கிருஷ்ணன் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ. அதையே நீ கேட்க மாட்டேங்கிற. இன்னும் கொஞ்சம் பொருளுரை இருக்குது, டைம் ஆச்சு. உண்மை மரத்தின் பிம்பமான இம்மரம் துல்லியமான நகலாகும். ஆன்மீக உலகில் எல்லாம் இருக்கின்றன. அருவவாதிகள் இந்த ஜட மரத்தின் மூல வேறாக பிரம்மனை எடுத்துக்கொள்கின்றனர். சங்கிய தத்துவத்தின்படி
அந்த வேரிலிருந்து பிரகிருதி புருஷா என்ற புருஷர் 3 குணங்கள், பிறகு பஞ்ச மகாபூதங்கள், அதன் பின் 10 புலன்கள், தசேந்திரியம், மனம் என ஒவ்வொன்றாக வருகின்றன. இவ்வாறு மொத்த ஜட உலகையும் அவர்கள் 24 மூலக்கூறுகளாக பிரிக்கின்றனர். எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 கோணங்கள் டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 கோணங்கள் ஆன்மீக உலகமாகும். ஜட உலகம் ஒரு திரிபடைந்த பிம்பம் என்பதால் இங்குள்ள வேறுபாடுகள் ஆன்மீக உலகில் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அவை உண்மையானவை. பிரகிருதி என்பது முழுமுதற் கடவுளின் வெளிப்புற சக்தி. புருஷ என்பது சாக்ஷாத் முழுமுதற் கடவுளே. இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் அது தற்காலிகமானவையும் கூட. பிம்பம் என்பது தற்காலிகமானது, ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படுகிறது, சில சமயங்களில் காணப்படுவதில்லை. ஆனால் எதை அடிப்படையாக வைத்து இந்த பிம்பம் பிரதிபலிக்கின்றதோ அதன் மூலம் அந்த மூலம் நித்தியமானது. உண்மையான மரத்தின் பௌதிக பிம்பம் வெட்டப்பட வேண்டும். வேதங்களை அறிந்தவன் என்று ஒருவனை குறிப்பிடும் பொழுது அவன் இந்த ஜட உலக பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அறிந்தவன் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வழிமுறையை ஒருவன் அறிந்ததால் அவன் உண்மையில் வேதங்களை அறிந்தவன், வேதங்களின் சடங்குகளால் கவரப்படுபவன். இம்மரத்தின் அழகான பச்சை இலைகளால் கவரப்படுகின்றான். உண்மையில் அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறியவில்லை. முழுமுதற் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வேதங்களின் நோக்கம் பிம்பம் போன்ற இம்மரத்தை வெட்டி சாய்த்து ஆன்மீக உலகில் உண்மையான மரத்தை அடைவதாகும். திரும்பவும் வலியுறுத்துகிற விஷயம் அதேதான். இந்த பௌதிக உலகம் என்னும் இந்த பிம்பம் இது நிலையில்லாத ஒன்று. எல்லா சமயத்திலையும் அந்த பிம்பம் இருக்கணுன்றது கிடையாது. சில சமயத்தில் அது காட்சி கொடுக்கலாம், சில சமயத்தில் காட்சி கொடுக்காமல் இருக்கலாம். பிரம்மாவோட ஒவ்வொரு ஆயுளுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு முறையும் பிரபஞ்சம் அழிவுக்கு உட்படுது. அப்போது இந்த பிரபஞ்சம் நிலையானது கிடையாது. அழிக்கப்படுது, படைக்கப்படுது, திரும்ப திரும்ப படைக்கப்பட்டு அழிக்கப்படுது. ஆனால் இதனுடைய உண்மையான எதனுடைய பிம்பமோ அந்த உலகம் எப்பவுமே நிலையானது. கரையில் இருக்கிற அந்த மரம் நிலையாகவே இருக்குது. இந்த பிம்பம் தனியில் தெரிகிறது, சில சமயத்தில் தெரியலாம், தெரியாமல் போகலாம். அந்த உண்மை உலகத்துக்கு போகிறது தான் நம்முடைய குறிக்கோள். அப்போது இந்த உலகத்திலிருந்து நம்ம விடுபடணும். இந்த உலகத்தின் மீதான பற்றுதலை நம்ம கைவிடணும். அதுக்கு நம்ம கிருஷ்ணரை அறிந்து கொள்ளணும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்ற இந்த உலகத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகத்தின் மீதான எந்த ஒரு பற்றுதலும் நிலையாக இருக்க போகிறது கிடையாது. எந்த உறவோ நட்போ அன்போ பாசமோ எதுவும் இங்கே நிலையானது கிடையாது. எல்லாம் ஒரு நாள் நம்ம அதை விட்டு தான் ஆகணும், அல்லது அது நம்மளை விட்டு போயிடும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும், அது உறுதி. இல்லைங்க நான் எப்படியும் இதை பிடிச்சி வச்சுக்குவேன் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது, இனிமேலும் செய்ய முடியாது. ஏன்னா பகவானுடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த உலகத்தின் மீதான பற்று உண்மையாக கிருஷ்ணர் மீதான பற்றை வளர்க்கிறதன் மூலம், அதாவது இந்த உலகத்தின் மீதான பற்றின்மை கிருஷ்ணர் மீதான பற்றை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். வெறுமனே பெயரளவிலான பற்றின்மையாக இருக்கக்கூடாது. பல்கு வைராக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொய்யான ஒரு துறவு. எனக்கு இந்த உலகத்து மேலே பற்றே கிடையாதுங்க. நேற்று விஜய் பிரபு இஸ்கானுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் வந்திருந்தார். அவர் ஒரு சம்பவம் சொன்னார்.
பிரபுபாதர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு மாயாவதி சன்னியாசி கையை இப்படி வச்சுக்கிட்டு அங்கே நிறைய பணம் குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த பணத்தை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி கையை காட்டி அப்படி முகத்தை திருப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை காட்டினபோது பிரபுபாதர் சொன்னார், அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு இப்படி கையை காட்டி எனக்கு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னாரு. அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மாயாவாதி சன்னியாசி வந்து பொய்யான ஒரு துறவு கொள்கிறார். இது பௌத்திகமானது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறவு கொண்ட மாதிரி அவர் நடிக்கிறார். ஆனால் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான துறவு அப்படின்றது எதையுமே கிருஷ்ணர்லேருந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் அப்படின்னா கிருஷ்ணருடைய சக்தி. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எதையாவது நீங்கள் கிருஷ்ணர் இல்லாமல் தனித்து பார்க்க முடியுமா? கிருஷ்ணர் இல்லாமல், கிருஷ்ணரால் படைக்கப்படாதது இங்கே ஏதாவது இருக்கா? இந்த ஒரு விஷயங்க, இது கிருஷ்ணருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கிருஷ்ணருடைய படைப்பு. எல்லாமே பூமி ராப்பா நலா வாயு கமனோ புத்திரே வச்சா, அவ்வளோதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், 24 மூலப்பொருட்கள் இங்கே பிரபுபாதர் பொருளூரில் சொல்கிறார். கர்மேந்திரியா, ஞானேந்திரியா, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 24 மூலப்பொருட்கள். இந்த 24க்குள்ளே அடங்காதது எதுவுமே கிடையாது. எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த உடலுக்கு உள்ளேயும் பாருங்கள், நில, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதுதான் இருக்குது. வெளியிலையும் பாருங்கள், அதுதான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்குது. அப்போ எல்லாமே பகவானுடைய சக்தி தான். பகவானிலிருந்து நீங்கள் எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. அப்போ பகவானுடைய சக்தி அப்படின்னா அந்த சக்தி யாருக்கு சொந்தமோ அவருடைய சேவையில் அதை ஈடுபடுத்தணும். அப்போ பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது, இல்லையா? இது என்னுடையது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அது எனக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய திருப்திக்காக இருக்குது. அது மாதிரி பகவான் சொல்கிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, என்னால் எல்லாமே படைக்கப்பட்டது, எல்லாமே என்னால் படைக்கப்பட்டதுங்கிறார். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஷோபனிஷத் சொல்கிறது எல்லாமே அவருக்கு சொந்தமானது. அப்போது எல்லாத்தையும் அவர் சேவையில் ஈடுபடுத்துறது தான் உண்மையான துறவு. அதனால தான் பிரபு சொல்கிறார், என்கிட்ட எல்லாத்தையும் கூட நான் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துகிறேன். பிரபுபாதர் வந்து கையில் காசே இல்லாமல் அமெரிக்காவுக்கு போனார். வெறும் 40 ரூபாய் வச்சுக்கிட்டா, அந்த 40 ரூபாயை அங்கே அவருக்கு செலவழிக்க கூட முடியல. ஏன்னா அங்கே வந்து அது செல்லா காசு தான் அது. அப்போது அதை மாற்றுறதுக்கு கூட முடியல. அப்படி போனவர், வெறும் கையோடு போனவர் 12 வருஷத்தில் உலகம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்துக்கள், உலகம் முழுக்க 108 கோயில்கள், பல ஆயிரக்கணக்கான சீடர்கள், பல வாகனங்கள், பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் புத்தக நிறுவனம், தனி புத்தகம் அச்சிடுறதுக்கு ஒரு தனி நிறுவனம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை உருவாக்கினார். ஆனால் தனக்குன்னு தாம் பேரில் ஒரு விஷயத்தை கூட அவர் எடுத்து வச்சுக்கல. ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை என்னவோ அவர் உடுத்திருந்த உடை, அவருக்குன்னு பயன்படுத்தப்பட்ட சில, ஏன்னா எழுதுறதுக்கு ஒரு பேனா, ஒரு மூக்கு கண்ணாடி, பொருட்கள்லாம் நீங்கள் இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். மாயப்பூரில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, பிரபுபாதர் பயன்படுத்தின பொருட்கள். எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களும் அவர் பயன்படுத்தலை. பக்தர்கள் யாராவது அவருக்கு பரிசாக கொண்டு வந்து கொடுத்தா கூட சில நாட்கள் அதை பயன்படுத்திட்டு வேறு யாருக்காவது அதை பரிசாக கொடுத்துருவார். அதுதான் உண்மையான துறவு. எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தினார். அப்படி இல்லைன்னா பிரபுபாதர் சொல்கிறார், இன்றைக்கி மார்க்கெட்டா வைராக்கியம்னு ஒன்று சொல்லப்படுது. அது வந்து இந்த குரங்கு கூட பார்த்திங்க அப்படின்னா காட்டில் நிர்வாணமாக தான் சுற்றிட்டு இருக்குது, துணி கூட போட்டுக்காம. பார்க்குறதுக்கு பெரிய துறவி மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து துறவியாக கிடையாது. பிரபுபாதர் சொல்ல அது பெரிய அயோக்கியன். ஏன்னா ஒரு 10-15 பெண் குரங்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. அது எப்பவும் பார்க்குறதுக்கு பெரிய துறவி மாதிரி, சன்னியாசி மாதிரி தெரியும், ஆனால் புலனின்பத்தில் பற்றோடு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி பல்கு வைராக்கியமோ மர்கட்ட வைராக்கியமோ இங்கே நமக்கு பரிந்துரைக்கப்படலை. உண்மையான வைராக்கியம் கிருஷ்ணர் மீதான பற்றை வளர்த்து கொள்வது மூலமாக நமக்கு பற்றின்மையை வளர்த்து கொள்ளும். இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றின்மை. பல்கு பிரபாதர் இப்போ வரும்போது ஒரு ஓப்பன் ஹவுஸில் கேட்டு வந்தேன். இங்கே பிரயாகில் போனீங்கன்னா அங்கே பல்கு நதின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதி மேலே பார்த்திங்கன்னா வெறும் மணலாக தான் இருக்கும். ஆனால் அந்த மணலுக்குள்ளே கையை விட்டு கொஞ்சம் தோண்டிங்கன்னா உள்ளே தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிறதே தெரியாது. அது பல்கு, அது பொய்யான ஒரு நதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தின் மீதான பற்று பொய்யானதாக இருக்கக்கூடாது. நான் பற்று கொண்டுட்டேன்னு சொல்லிவிட்டு காவியை போட்டுக்கிட்டு நான் சன்னியாசி, நான் துறவி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் புலன் இன்பத்துக்கான ஆசையை வளர்த்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் புலன் இன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கிறது அது கிடையாது. உண்மையிலேயே எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கணும். எல்லாமே கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்கு சொந்தமானது, கிருஷ்ணருடைய இன்பத்திற்கானது அப்படின்றத உணர்ந்து செயல்படணும். அதுதான் உண்மையான பற்றின்மை. ஸோ அந்த விதத்தில் சில பிரபுபாதர் நமக்கு இந்த இஸ்கான் மூலமாக நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும், நமக்கு இருக்கிற வாகனங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வீடு, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறதுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். ரொம்ப கருணையோடு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஸோ நமக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. இப்போ இங்கே நம்ம நடைமுறையில் பார்த்தோன்னா மைக் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, ட்ரைபாட் இருக்குது, மூக்கு கண்ணாடி இருக்குது, வாகனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே கிருஷ்ண சேவைக்காக பயன்படுத்தப்படுது. எல்லாரும் மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வச்சுட்டு நானும் சினிமா பார்க்குறது, அரசியல், கிரிக்கெட், அது இதுன்னு ஊர் கதைகளை பார்க்குறதுக்காக இதை பயன்படுத்தினேன் அப்படின்னா அப்போ அது புலனின்பத்துக்கான பௌதிக பற்றுக்கான ஒரு விஷயம். ஆனால் அதே மொபைல் ஃபோனை இப்போ இந்த மாதிரி பகவத்கீதை உபன்யாசத்தை பதிவு பண்ணி யூடியூப்பில் போட்டு அது ஒரு 10 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சாரம், அது ஒரு சேவை, அது கிருஷ்ண சேவை ஆகிறது. பக்தர்களை அழைக்கிறதுக்காக, பக்தர்கள் அழைச்சா அவங்க கூட தொடர்பு கொள்கிறதுக்காக இந்த ஃபோனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது சேவை ஆகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறது மூலமாக இந்த உலகத்தின் மீதான பற்றிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.